வணக்கம். இப்போ ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன்ல என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ டேலில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்ன்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபவுண்டேஷன்லாம் வெறும் பேஸ் மட்டும் தான். இன்டர்மீடியேட்ல கொஞ்சம் அட்வான்ஸா குடுத்துருப்பாங்க. ஸோ இதில வந்து உங்க பேஜ் நம்பர் நீங்க இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்க புக்ல. அதில வந்து ஹெல்த் டிப்ஸ் இருக்கும். அண்ட் தென் பேசிக் அக்கவுண்ட்ஸ். ஹெல்த் டிப்ஸ் வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பேன். நம்ம எப்படி ஹெல்த்ல என்னென்னலாம் என்ன பழங்கள்லாம் சாப்பிட்றது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்ஸே தெரியாதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேசிக் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் அப்படியே பார்த்துட்டே வரலாம். அப்புறம் எக்ஸ்பென்சஸ், இன்கம், ஸோ அந்த பார்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். அண்ட் தென் வந்து டேலியோட கம்பெனி கிரியேஷன் வந்து இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் பேஜ் நம்பரில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படித்தது என்ன படிச்சிங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் படிச்சிங்க. அதுக்கப்புறம் லெட்ஜர்ஸ்லாம் படிச்சிங்க. அப்புறம் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் படிச்சிங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்ட்ரி வவுச்சர், செக்யூரிட்டி நோட்ஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த ஒரு பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்போம். ஸோ அதுதான் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட்டாக அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும். அண்ட் தென் வந்து பேக்கப் ரிஜிஸ்டர் நான் ஒன்றும் எடுக்கலை. வவுச்சர் டைப் படிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாடல் பேப்பர்லாம் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் படித்த அந்த டேலியோட ரீகால். நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதில் என்னெல்லாம் படிச்சீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுக்குள்ளே தான் செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி, ஆல்டர், இந்த 4மே படிச்சிருப்பீங்க. செலக்ட்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண கம்பெனியை, சேவ் பண்ண கம்பெனியை பார்க்கறது செலக்ட் கம்பெனி. ஷட் கம்பெனின்றது ஒரு 3-4 கம்பெனி ஓப்பனில் இருக்குது. அதில் என் கம்பெனி மட்டும் வேண்டாம், மற்ற கம்பெனி மட்டும் வேண்டாம், என் கம்பெனி மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஷட் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷட் பண்ணால் டெலீட் ஆகாது, அந்த டைமில் டெம்பரரியாக க்ளோஸ் ஆகும், அவ்வளோதான். திரும்பியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். புதுசாக ஒரு கம்பெனி வேணும்னா அது பேர் என்னது, கிரியேட் கம்பெனி. ஆல்ரெடி சேவ் பண்ண கம்பெனியை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், கம்பெனி நேம் மாற்றணும், இல்லை வந்து டேட் எதனா மாற்றணும்னா ஆல்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் கம்பெனி இன்ஃபர்மேஷனோட யூசஸ். அதுக்கப்புறம் என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டேலியில் நீங்கள் படித்த ஆப்ஷன்ஸ் வந்து மாஸ்டர்ஸ், அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், அந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸு, லெட்ஜர்ஸு, வவுச்சர் டைப்ஸு. ஏதாவது லெட்ஜர்லாம் க்ரியேட் பண்ணால் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம், குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். வவுச்சர் டைப்பில் என்ன படிச்சிருப்பீங்கன்னா கிரெடிட் சேல்ஸு, கிரெடிட் பர்ச்சேஸு, கேஷ் பர்ச்சேஸு, கேஷ் சேல்ஸ், இதெல்லாம் நீங்கள் வவுச்சர் டைப்பில் படிச்சிருப்பீங்க. இது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். அது கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன். ஸோ இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனில் என்னெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் குரூப்பு, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஐட்டமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேட்டகரிஸு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, குடோன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன். இந்த இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக நீங்கள் எதனா வேணும்னா கேட்டகரிஸ் போய் ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி இல்லைனா குடோன் போய் ஆக்டிவேட் பண்ணணும். மற்ற 3மே டிஃபால்ட்டாக இருக்கும். ஸ்டாக் ஐட்டமு, ஸ்டாக் குரூப்பு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் மட்டும் டிஃபால்ட்டாக இருக்கும். மற்ற 2மே நீங்கள் போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ஜர்ஸில் சிங்கிள் லெட்ஜர் படிச்சிருப்பீங்க. லெட்ஜர்ஸ் குரூப்ஸ்லாம் வந்து சிங்கிள் லெட்ஜர், அப்புறம் வந்து மல்டிபிள் லெட்ஜர், 2மே படிச்சிருப்பீங்க. ஸோ சிங்கிள் லெட்ஜர்லேயும் கிரியேட் இருக்கும், டிஸ்பிளே இருக்கும், ஆல்டர் இருக்கும். மல்டிபிள் லெட்ஜர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டு, டிஸ்பிளே, ஆல்டர், இதெல்லாம் படிச்சிங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது ஒரே ஒரு குரூப்பில் எல்லா லெட்ஜர்ஸும் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து ஒரு லெட்ஜர் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். இப்போது ஆல் ஐட்டம்ஸ்ன்னு போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் லெட்ஜரில் டோட்டல் இருக்கிற எல்லா லெட்ஜர்ஸும் ஒன்றா பண்ணிக்கலாம். இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அது கீழே எல்லா லெட்ஜர்ஸும் பண்ணுறதுக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மல்டிபிள் லெட்ஜர். ஆனால் சிங்கிள் லெட்ஜரில் அதெல்லாம் பண்ண முடியாது. வெறும் ஒரு லெட்ஜராக தான் தனியாக நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதான் வந்து சிங்கிள் லெட்ஜருக்கும் மல்டிபிள் லெட்ஜருக்கும் உள்ள வித்தியாசம். இதுவும் நீங்கள் படிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர், அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி வவுச்சர். அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படின்ற பார்ட்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போது. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி வவுச்சர், ரெண்டுமே வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் கீழே படிச்சிங்க. இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்றது ரிப்போர்ட்ஸில் தான் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு லைன் பை லைனாக கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது இருக்குது பாருங்கள். ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேயில் ட்ரையல் பேலன்ஸு, டே புக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேக்குள்ளே பார்த்தது. ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துருப்பீங்க,
அப்புறம் டே புக் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள்லாம் பண்ணியிருந்தீங்களே அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங். இது இருக்குது பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலியில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள்ஸு, பேயபிள்ஸு, லெட்ஜரு அண்ட் தென் பெட்டு, இந்த 4 இது பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய பார்ட். இதுக்கப்புறம் கம்பெனி ஃபீச்சர்ஸ். கம்பெனி ஃபீச்சர்ஸ்னால் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? F11, F12. ஸோ F11ல் வர்றது தான் கம்பெனி ஃபீச்சர்ஸ். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா F11ல் F1 அப்படின்னு இருக்குது, அப்புறம் F2 அப்படின்னு இருக்குது. F1னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், F2னா இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ். அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி எதுக்கு யூஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்குங்களா? பேலன்ஸ் ஷீட் போடும்போது அந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து உங்களுக்கு டேலி ஆகாது. ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எஸ் நோன்னு சொல்லி மாற்றிருப்பீங்க. வேறு என்ன படிச்சிங்க F11 ஃபீச்சர்ஸில் அக்கௌண்ட்ஸில் அப்படின்னா மெயின்டைன் பேலன்சஸ் வந்து இப்போது எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்புறம் அலோ இன்வாய்ஸிங்கில் எஸ்ஸு, பர்ச்சேஸ் இன் இன்வாய்ஸ் ஃபார்மேட்டில் எஸ்ஸு, டெபிட் கிரெடிட் நோட்ஸில் எஸ்ஸு, இன்வாய்ஸ் மோட் ஃபார் கிரெடிட் நோட்டு, டெபிட் நோட் எல்லாத்துக்கும் எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் படித்தது. இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். மெயின்டைன் மல்டிபிள் குடோன்ஸு, ஸ்டாக் கேட்டகரிஸு, இன்வாய்ஸஸு, டெலிவரி நோட், ரெசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட், இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது தெரியாமல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ F11ல் பார்த்த மாதிரி F12ல் பார்த்தீங்கன்னா யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட், ரெசிப்ட், கான்ட்ரா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து வேணும்னா எஸ் கொடுப்போம், இல்லை எனக்கு ரெசிப்ட், கான்ட்ரா, பேமெண்ட் வந்து சிங்கிள் என்ட்ரி மோட்டில் வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்துருப்பீங்க. அப்புறம் 2/2 தான் டிஃபால்ட்டாகவே என்ட்ரியில் இருக்கும். நமக்கு வந்து கிரெடிட் டெபிட் வேணும் அப்படின்னா எஸ் கொடுப்பீங்க. அப்புறம் வந்து வார்ன் ஆன் நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு எடுக்கலை. அதே மாதிரி வார்ன் ஆன் நெகட்டிவ் ஸ்டாக் பேலன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் இந்த ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து எனக்கு 10,000 தான் இருக்குது, இல்லை 1000 தான் இருக்குது, ஆனால் ஒரு 2000 ருபீஸ் நான் வித்ட்ரா பண்ணேன்னா அங்கே ஒரு மெசேஜ் வரும், ரெட் கலரில் ஒரு மெசேஜ் வரும், ரெட் கலரில் அந்த இது சேஞ்ச் ஆகும். அப்படின்னா வார்ன் பண்ணும், நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ் ஒரு வார்னிங் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷனும், அதுக்கப்புறம் வார்ன் ஆன் நெகட்டிவ் ஸ்டாக் பேலன்ஸ் ரெண்டுமே கொடுக்குறது. வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை விட்டுடலாம். அப்புறம் அலோ ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம், இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ் போட்டிங்களா அதுக்கு எப்போவுமே எஸ் கொடுக்குறது. அப்புறம் ஷோ பில் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து எஸ் கொடுக்குறது. இதெல்லாம் நீங்கள் படித்த F12 கான்ஃபிகரேஷனோட யூசஸ். இதில் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு பாசிபிள் டிரான்சாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஸோ இந்த 4 ஆப்ஷனை வச்சு கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணலாம். கான்ட்ராக்ட் என்னது? டெபிட்டு, கிரெடிட்டு, டெபிட்டு, கிரெடிட்டு, கேஷு, பேங்க்கு, இல்லை பேங்க்கு கேஷு. ஒன்று வித்ட்ராயல் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேங்க்லேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, கேஷ்லேருந்து கேஷு, இல்லை கேஷ்லேருந்து பெட்டி கேஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 டைப்பில் எது வந்தாலும் அது என்னது? கான்ட்ரா தான். பேமெண்ட்டு ரொம்ப சிம்பிள், எக்ஸ்பென்சஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி நேம், கேஷு, பேங்க்கு, டெபிட், கிரெடிட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரெசிப்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட்டி நேமு, இன்கமு, கேஷு, பேங்க் அதெல்லாம் வந்திருக்கும். சேல்ஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிரெடிட்டில் சேல்ஸ் தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி நேம் கொடுத்தாங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக போட்டிங்க பாருங்கள் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டு, அப்போ நீங்கள் யூஸ் பண்ணது தான் கிரெடிட் சேல்ஸ் யூஸ் பண்ணீங்க. இதே மாதிரி டைப்பில் வந்து பர்ச்சேஸு, பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா சேம், டெபிட்டில் எப்போவுமே பர்ச்சேஸ் தான் வரும், கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இல்லை பேங்க் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெபிட்டில் பர்ச்சேஸ், கிரெடிட்டில் வந்து பார்ட்டி நேம், இது 2 தான் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் பண்ணும்போது மட்டும் பார்ட்டி நேம் அப்படின்றது பார்ட் இருக்கும், இல்லைனா வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாத், எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு சர்ச் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத அந்த பாத்து. இந்த லெட்ஜர் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்கலாம், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம், இல்லை கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேயில் ட்ரையல் பேலன்ஸில் பார்க்கலாம். இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்டது நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்டாக் சம்மரியில் போய் பார்க்கலாம். அப்புறம் குடோன் போய் செக் பண்ணுறதா இருந்தால் கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, குடோனில் மெயின் லொக்கேஷன், அதே மாதிரி ஈஸ்ட் ஜோன், அதே மாதிரி கேட்டகரிஸ். ஸோ இந்த 3 பார்ட்டும் ஒரே இதில் தான் இருக்கும். கேட்வே ஆஃப் டேலியில், டிஸ்பிளேயில், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிக்குள்ளே போகணும். எல்லாமே இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்டதுனால எது குடோனு, கேட்டகரிஸ் எல்லாம் இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்டதுனால இன்வென்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் பார்த்தீங்கன்னா சேம், கேட்வே ஆஃப் டேலியில், டிஸ்பிளேயில், டே புக், அவ்வளோதான். இதுதான் வந்து அக்கௌண்டிங் வவுச்சரோட யூசஸ். அப்புறம் இன்வென்ட்ரி வவுச்சரில் சேம் அதே மாதிரி கேட்வே ஆஃப் டேலியில், டிஸ்பிளேயில், டே புக், இதுவும் அதுக்குள்ளே தான் போய் பார்ப்பீங்க. அப்புறம் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங் போய் செக் பண்ணணும். அப்போ ரிசீவபிள்ஸில் கேட்வே ஆஃப் டேலியில், டிஸ்பிளேயில், அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில், அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள்ஸ், இதெல்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பேயபிள்ஸில் சேம் அதே மாதிரி தான் இதுதான்.
இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு ஹிண்ட்டு மாதிரி பார்க்கலாம், எந்தெந்த வேர்டை வச்சு என்னென்ன வவுச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹிண்ட்டு. பெய்ட்னா பேமெண்ட், ரிசீவ்ட்னா ரிசிப்ட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டுனா சேல்ஸு, பாட்னா பர்ச்சேஸு. நான் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் சொன்ன மாதிரி வித்ட்ராவல் ஃப்ரம் பேங்க்கு, டெபாசிட் பேங்க்கு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், இதில் எது வந்தாலும் அது என்னது கான்ட்ராவோட டிரான்சாக்ஷன். அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் எது சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னா கிரெடிட் நோட் சம்மந்தப்பட்டிருக்கும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எது சம்மந்தப்பட்டிருக்கும்னா டெபிட் நோட் சம்மந்தப்பட்டிருக்கும். கம்பெனி டெலிவர்ட் இல்லைனா வெறும் டெலிவர்ட்னு கொடுத்தாங்கன்னா இது எந்த வவுச்சர் அப்படின்னு சொன்னால் டெலிவரி நோட் சம்மந்தப்பட்டிருக்கும். அப்புறம் டெலிவரி நோட்டில் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா, டெலிவரி பண்ணும்போது ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரிஜெக்ஷன் இன்னு. கம்பெனி ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ரெசிப்ட் நோட்டு, ரெசிப்ட் நோட் ரிட்டர்ன் பண்ணும்போது ரிஜெக்ஷன் அவுட்டு. ஒரு குடோன்லேருந்து அடுத்த குடோனுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வவுச்சர் மோடும் இன்வாய்ஸ் மோடும் சேல்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம்? வவுச்சர் மோடு அக்கௌண்டிங் மோடு வந்து வழக்கமாக டெபிட் கிரெடிட் மட்டும் இருக்கும், கேஷு சேல்ஸ் மட்டும் இருக்கும், இல்லை கேஷு பர்ச்சேஸ் மட்டும் இருக்கும். ஆனால் இன்வாய்ஸ் மோடில் போடும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்பல்சரியாக அதாவது கம்பெனி பேரோ பார்ட்டி நேமோ ஏதோ இருக்கும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது இன்வாய்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது. அதுக்கப்புறம் பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் தான் நேம் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் லலிதா ஜுவல்லரி அப்படின்னு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ். சேல்ஸ் டிரான்சாக்ஷனில் பண்ணும்போது சன்ட்ரி டெப்டாஸ். இந்த மாதிரி ஒன்றொன்றுத்துக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹரியிலேருந்து பண்ணுறது, எந்தெந்த டைப்பில் போய் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதில் அந்தந்த நேம் போட்டு இது எது கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வவுச்சர் மோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டியூ டேட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்வாய்ஸ் மோடில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ரிஜெக்ஷன் இன்னு, ரிஜெக்ஷன் அவுட்டு, ஸோ டெலிவரி நோட்டு, இதெல்லாம் வந்து எது கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் மோட் டிரான்சாக்ஷனில் அந்த இன்வென்ட்ரி அப்படின்ற பார்ட் கீழே வரும். ஏன்னா இப்போ இன்வாய்ஸ் மோடில் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட்டு, ரெசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட்லாம் வந்து அக்கௌண்டிங் மோடோ வவுச்சர் மோடோ வராது. அதனால் நான் தனியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வாய்ஸ் மோட் டிரான்சாக்ஷன் செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. வவுச்சர் மோட் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து அந்த ரெசிப்ட்டு அப்புறம் பேமெண்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணணும். சரி, இதில் வந்து ஷார்ட்கட் கீ அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு கான்ட்ராவோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா F4, அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F5, அப்புறம் ரெசிப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் F6, அப்புறம் ஜேர்னல் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னும் எடுக்கலை, அது ஜேர்னல் எடுத்தால் F7 வரும். அப்புறம் சேல்ஸ்க்கு வந்து F8, கிரெடிட் நோட்டுக்கு கண்ட்ரோல் F8, டெபிட் நோட்டுக்கு கண்ட்ரோல் F9, பர்ச்சேஸ்க்கு வெறும் F9, டெலிவரி நோட் வந்து ஆல்ட் ப்ளஸ் F8, ரெசிப்ட் நோட் வந்து ஆல்ட் ப்ளஸ் F9, ரிஜெக்ஷன் இன் கண்ட்ரோல் ப்ளஸ் F6, ரிஜெக்ஷன் அவுட் ஆல்ட் ப்ளஸ் F6, ஸ்டாக் ஜேர்னல் வந்து ஆல்ட் ப்ளஸ் F7. வெறும் ஷார்ட்கட் கீ மட்டும் நீங்கள் காதில் கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ண முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன். F4, F5, F6, F7, F8, F9. அதுக்கப்புறம் டெபிட் நோட் கிரெடிட் நோட் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் ஷார்ட்டாக CPR JSPன்னு சொன்னேன். இதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டாக் ஜேர்னல் மட்டும் எது சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேர்னல் சம்மந்தப்பட்டிருக்கும். அதனால தான் அது வந்து ஆல்ட் ப்ளஸ் F7 வந்திருக்கு. ஸோ இந்த 4மே தான் நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கும். இது கூட நீங்கள் டெலிவரி நோட் வந்து எது சம்மந்தப்பட்டிருக்கும்னா சேல்ஸு, ரெசிப்ட் நோட்டு பர்ச்சேஸு. அப்போ இது F8 F9 வந்துருச்சுங்களா? இது வரும்போது ஆல்ட் வரும், கிரெடிட் நோட் டெபிட் வரும்போது கண்ட்ரோல் வரும். இதெல்லாம் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட் கீயை மெமரி பண்ண வேண்டாம், மெமரி பண்ணி போடவும் கூடாது. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கீஸும் அதுக்கப்புறம் உங்களோட மாடல் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது. மாடல் பேப்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இது கிளாஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ.